இங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப நாளா இன்ஸ்பெக்டரே இல்லாம ஜாலியா இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா ஜாயின் பண்றாரு. நெக்ஸ்ட் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை பாடியை புதைச்சு வச்சிருக்காங்க. இவருக்கு தலைகாலே புரியாம கேஸை விசாரிக்கிறப்ப அடுத்து ஒரு தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனி களவு போயிருது. இந்த ஃபைனான்ஸோட ஓனர் கிட்ட எவ்வளவு களவு போச்சுன்னு கேட்க 50 லட்சம் ரொக்க பணமும் 150 பவுன் தங்கமும் காணா போச்சுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் இவருக்கு ஒண்ணுக்கு மேல 2 கேஸ் வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்ப ஒரு ஆம்பளை பாடி ஆத்துல அழுகி போய் மிதந்து வருது. இதோட இவருக்கு மொத்தம் 3 கேஸ் ஆயிருது. மேல் இடத்துல இருந்து இவருக்குமே ரொம்பவே பிரஷர் அதிகமாகுது. அடுத்து இவங்க எல்லாரும் நைட்ல ரவுண்ட்ஸ் போறப்ப இவருக்கு திடீர்னு ஒரு கால் வருது. என்னன்னு இவருமே அட்டென்ட் பண்ணி பேசுறாரு. பார்த்தா ஒருத்தன் ஒரு ஆம்பளை பாடியை தூக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடுறதா இவங்க சொல்றாங்க. இவங்க உடனே அந்த காட்டுக்கு போய் யாராச்சும் இருக்காங்களான்னு தேடி பாக்குறாங்க. பார்த்தா அங்கேயும் ஒரு ஆம்பளை பாடி ஒரு குழிக்குள்ள கிடக்கு. கூடவே அந்த பாடியோட கையில அந்த ஃபைனான்ஸ் கம்பெனில காணாம போன நகை இதோட கையில இருக்கு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இதெல்லாம் செய்யறது யாருன்னு தெரியல. இவர் இதெல்லாம் பாக்குறப்ப திடீர்னு பைப் வச்சு ஒரு மண்டையில பின்னாடி அடிச்சிடறாங்க. நம்ம ஹீரோவும் செத்துட்டாருன்னு பார்த்தா இப்படியே இன்டர்வல் க்ளோஸ் பண்றாங்க.